வந்து லித்திரன் லித்திகாவ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது, அந்த குட்டி நாய்கள பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு, அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னுட்டேன். அதில வந்து நேரம் போனதே தெரியல. செவ்வாய்க்கிழமை எப்பயுமே வந்து குளிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு போகணுமேன்ட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. வேகமா வந்து குளிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. வீட்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தேன். எப்பயுமே வந்து காலையில செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன். முருகனுக்கு வந்து விரதம் விட்டாச்சு. இன்னையோட வந்து எக்ஸாம் முடியிறனால லித்திரன் லித்திகா ஒரே ஆட்டத்தில தான் இருந்தாங்க. சும்மாவே சேட்டை பண்ணுவாங்க. இனிமே சொல்லவே வேணாம். 2 மந்த்ஸ் நம்ம காலி அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். என்னை வேலையும் பார்க்க விட மாட்டாங்க. அவங்களும் வேலையும் செய்ய மாட்டாங்க. இதுதான் வந்து நடக்கிறது. லீவ் விட்டாலே வந்து எனக்கு தான் வந்து தலைவலி ஐயோ ஆரம்பிச்சிருச்சுன்ற மாரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு, பச்சை பொன்னாங்கண்ணி கூட்டு வச்சிருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து எப்பயுமே நம்ம பெரிய கிழங்கு வாங்கும்போது அது இனிக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அதுக்காண்டி தான் வந்து எங்க அத்தை தேடி தேடி பொடி கிழங்காவே வந்து வாங்கிட்டு வருவாங்க. சின்ன சின்ன கிழங்கா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து சின்ன கிழங்கு கிடைக்கவே கிடைக்காது. பெரிய கிழங்கா தான் வந்து வரும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வெளிய போய் பார்த்தா, திருப்பி நாய் பக்கத்தில போய் நின்னுட்டாங்க லித்ரன் லித்திகா வேடிக்கை பார்க்குறதுக்கு. பாவமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி வேற ஊத்தி வச்சிருந்தேன். நல்லா தண்ணி குடிச்சிருச்சு. சாதம் வைக்கலான்னு பார்த்தா, சாதம் சாப்பிடவே இல்ல. அது நான்வெஜ் நாய் போல. உங்களுக்கு நாய் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ.